வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே ஜே பேபி அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் இங்கே சொல்ல போகிறது. ஏன்னா இன்னும் அந்த படம் பார்க்கல. ஸோ நாளைக்கு பார்த்துட்டு தான் நம்ம ரிவ்யூ பண்ணணும். அதையும் தாண்டி இங்கே அந்த ப்ரீவியஸ் ஷோவில் ரஞ்சித் அவர்கள் பேசின அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோவில் பார்த்து முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். ஜே பேபி மூவி எப்படி இருக்குது அப்படின்ட்டு மக்களாகிய உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் தாண்டி இங்கே தங்கலான் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு அந்த ப்ரீவியஸ் ஷோவில் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, படம் எல்லாமே ரெடியாக இருக்குது, இன்னும் சர்டிஃபிகேட் மட்டும்தான் வாங்கணும். அதையும் தாண்டி இங்கே எலெக்ஷன் டேட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்றபடி தான் நம்மளுடைய படத்தையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயார் பண்ணணும், அதனால தான் வெயிட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதையும் தாண்டி இன்னும் பல கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இங்கே உங்களுடைய பேனர் அப்படின்னால, அதாவது நீலம் ப்ரொடக்ஷன் அப்படின்னாலே அதனுடைய வர படங்கள் எல்லாமே ஒரு சமுதாயத்தை நோக்கி எதிர்த்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கடைசியாக வந்த 2 படங்கள், அதாவது ப்ளூ ஸ்டாராக இருக்கட்டும், இப்போ வர ஜே பேபியாக இருக்கட்டும், ரெண்டுமே அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுதே அப்படிங்கிற மாதிரி கேட்ட கேள்விக்கு இங்கே சமுதாயத்துக்கு எந்தெந்த படம் தேவையோ அது மாதிரி படங்களை தான் நாங்கள் சொல்கிறோம். அதையும் தாண்டி தேவையில்லாத வயலன்ஸ் உருவாக்குறதும் அவதூறு பரப்புகிற மாதிரினே ரொம்ப செக்ஷுவல் அண்ட் கண்டென்ட்டு அது மாதிரி படத்தை நாங்கள் எடுக்கவே மாட்டோம். சமுதாயத்துக்கு எது தேவையோ அது மாதிரி விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, புதுச்சேரியில் குழந்த சிறுமி இப்போ இறந்துருச்சிங்களா? ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டப்ப, இது எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எனக்கே ஒரு பெண் குழந்தை இருக்குது. என்னால் ரொம்ப அதை ஜீரணிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிறத தாண்டி இது ஒட்டுமொத்த சமுதாயத்தோடையும் பொறுப்பு தான். இங்கே ஸ்கூலில் இது மாதிரி டீச் பண்ணி தராங்களா, இந்த சமுதாயத்தில் இந்த பேரண்ட்ஸுன்ட்டு எல்லாருமே அந்த குழந்தைய எப்படி போதிச்சு வளர்க்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. இங்கே குற்றவாளிகளாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் குற்றம் பண்ணுறாங்களா, அவங்க மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. இப்போ இது மாதிரி பல பேர் இந்த ஊரில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களையெல்லாம் களை எடுக்கணும் அப்படின்னா நம்ம சமுதாயம் அதுக்கேற்றாப்புல நம்மளுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு ஸ்கூலில் இருக்கிற படிப்புலேருந்து எல்லாத்தையுமே சரியாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அந்த ஒரு கருத்தும் கொஞ்சம் சரியான கருத்து அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஸோ அதையும் தாண்டி இங்கே பல கேள்விகள் வைக்கப்பட்டது. ஏன்னா அப்படின்னா, இங்கே உங்களுடைய டைரக்டர்ஸ் எல்லாமே உங்களுடைய பேனரில் மட்டும்தான் பண்ணுறாங்க, ஏன் மற்ற பேனரில் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டப்ப அவரே சொன்னார், என்னுடைய பேனரில் தான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதையும் இல்லை, அவங்க வேறு பேனர்லேயும் போய் பண்ணலாம், அவங்களுடைய இஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதையும் தாண்டி இங்கே அப்போலோ ஆஸ்பத்திரியில் அஜித் சேர்ந்துருக்கிறாரு. அதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தே ஆகணும். ஏன்னா இங்கே வெளியே தலைகாட்டாத மனுஷன் இப்போ அப்போலோவில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரியணும். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய மூளையிலேருந்து காதுக்கு போகிற ஒரு நரம்பில் ஒரு சின்னதாக ஒரு வீக்க மாதிரி இருக்குது, ரத்த பிளாக் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அவர் உடனே அந்த சிகிச்சையை பண்ணி, அது பெரிய விஷயம் இல்லை, அது சாதாரணமாக செஞ்சிடலாம், ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு டாக்டரும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அஜித் ரசிகர்கள் யாரும் பயப்படவும் தேவையில்லை, அப்படிங்கிற மாதிரி தான் புலம்பவும் தேவையில்லை, அது ஒரு சின்னதாக நார்மலான விஷயம் தான், பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டாக்டரும் சொல்லிட்டாங்க. அதனால தான் உடனே அதை பண்ணிடுங்க அப்படின்ட்டு அஜித்தும் முடிவு பண்ணி அங்கே அட்மிட் ஆகிருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு நெருக்கமான 2 பேர் ரீசெண்டாக இறந்துருக்குறாங்க இல்லைங்களா? ஸோ அதனாலேயே ஹெல்த் மேலே கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் உடனடியாக இந்த ஒரு முடிவை எடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இங்கே விடாமுயற்சி எப்போ தான் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பயங்கரமாக பல பேர் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பல தடங்களை தாண்டி 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 பொறுமையாக தான் வந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு விக்னேஷ் சிவன் டைரக்டரை மாற்றினாங்க, அதுக்கடுத்தது வேற டைரக்டர் வந்தார், அவரு கதை சொன்னார், அதுக்கப்புறம் இது மாட்டினேஷன் பண்ணாங்க, அப்புறம் அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி ஷூட்டிங் எடுத்தாங்க. ஷூட்டிங் எடுக்கிற இடத்துலையே பயங்கரமாக புயல் அப்படின்ட்டு அங்கேயும் சரியாக எடுக்க முடியாமல் போணுச்சு. இப்போ லைக்காவில் பணத்தை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வேட்டையன் படத்தை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி இந்த படத்துக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது மூச்சு வாங்குற அளவுக்கு சொல்லலாம், அந்த அளவுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு படத்தை எடுத்தோம் முடித்தோம் அப்படின்ட்டு இந்த ஒரு படம் அமையவே இல்லை அஜித்துக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அதையும் தாண்டி
பல சினிமா நியூஸ்களும் சினிமா விமர்சனங்களும் நம்மளுடைய சேனலில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் நமக்கு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.